அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு கருமுட்டையோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அதை நாங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை நம்ம AMH அப்படின்னு சொல்கிறோம், ஆன்டி முலேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கருமுட்டையோடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கிறது தான் இந்த AMH அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவாக இருக்குது. அப்போது இந்த AMH குறைவாக இருந்தால் நம்மளால் கருத்தரிக்க முடியாது, AMH அதிகமாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக கருத்தரிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த AMH அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதே சமயம் இதை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பெண்கள் நம்ம AMH வேல்யூ செக் பண்ணி பார்க்கும் பொழுது நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்றாற்போல் மாறும். ஆனால் யூஸ்வலாக ஒரு 4 to 5 அந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல அளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே AMH அளவு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுதலாக இருக்கும், 15, 20 அந்த மாதிரியெல்லாம் அளவுகள் ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி AMH லெவல் ரொம்ப கூடுதலாக இருக்குது, 7க்கு மேலே இருந்தாலே கூடுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கூடுதலாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்மளால் ஈஸியாக கருத்தரிச்சிட முடியும், நமக்கு தான் எக்ஸ் ரொம்ப நிறைய இருக்குதே, கருமுட்டை ரொம்ப நிறைய இருக்குல்ல, அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கருத்தரிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு AMH ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அதை மட்டுப்படுத்தினா, அதை சரியான லெவலுக்கு கொண்டு வந்தால் தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத முதல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி AMH ரொம்ப கம்மியாக இருக்குது, லோ AMH அளவு இருக்குது, உதாரணத்துக்கு 2க்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கும் பொழுது லோ AMH அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி குறைவாயிடுச்சுன்னா நிறைய பெண்கள் என்ன பயப்படுறோன்னா, நம்மளால் இயற்கையாகவே கருத்தரிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். சில நேரங்களில் மருத்துவ காரணங்களும் அப்படியாகத்தான் சுட்டி காட்டப்படுது. ஸோ உடனே நம்ம என்னோட கருமுட்டை ரிசர்வ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால் என்னால் இயற்கையாக கருத்தரிக்கவே முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு முடிவை உருவாக்கிக்கிறோம் இல்லைங்களா? அதுவும் தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, AMH வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அளவை அதிகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில காரணங்கள்னால லேப் டெஸ்ட் வேல்யூஸ் மாறி இருக்கலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம் மாறி இருக்கலாம், இல்லை மற்ற ஹார்மோன்கள் காரணமாக உங்களுக்கு ஏதாவது அந்த AMH அளவு குறைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் இருக்கும் பட்சத்தில் அதை சீர்படுத்த முடியும். ஆனால் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த எக் ரிசர்வ் அப்படிங்கிறது ஒன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் அதிகரிக்க முடியுமா அப்படிங்கிறது மருத்துவர் கையில் தான் இருக்குது. அப்படி அதிகரிக்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட, எண்ணிக்கையை அதிகரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட, அதனுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதனுடைய தன்மையை நல்ல கருமுட்டைகளாக உருவாக்க முடியும். ஸோ AMH லெவல் நல்லா இருந்தால் கூட குவாலிட்டி ஆஃப் எக்கு புவராக இருக்கிறதுக்கும், AMH உடைய லெவல் குறைவாக இருந்தால் கூட குவாலிட்டி ஆஃப் எக்கு நல்லா இருக்கிறதுக்குமான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக குவான்டிட்டி ஆஃப் எக்கை விட, எண்ணிக்கையை விட அந்த கருமுட்டையினுடைய தரம், குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி AMH லெவல் இப்போ நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன் டாக்டர், மறுபடியும் இப்போ பார்த்துருக்கேன் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வயது ஆக ஆக அதனுடைய எண்ணிக்கை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், அதனுடைய அளவு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் 20, 25 வயது தாண்டின பிறகு எண்ணிக்கை மாறுபடும், 35 வயது 45 வயது தாண்டும் பொழுது அதற்கான எண்ணிக்கைகள் மாறுபடும். ஸோ வயதிற்கு ஏற்றாற்போல் வயது ஆக ஆக AMH உடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும்
அப்படிங்கிறதையும் பெண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நம்ம போய் ரிப்போர்ட் பார்த்த உடனே என்னோட ஏஎம்ஹெச் இவ்வளோ இருக்குது, உன்னோட ஏஎம்ஹெச் இவ்வளோ இருக்குது, உன் கருமுட்டை இவ்வளோ தான் இருக்குது, என் கருமுட்டை இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம் இல்லையா நம்ம பெண்களுக்குள்ள. அப்போது எந்த நாள் நமக்கு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பயப்படாமல் பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஏஎம்ஹெச் குறைவாக இருக்குது, அதனால் அவங்களால இயற்கையாகவே கருத்தரிக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்க முடியும். எப்படி? உங்களுடைய எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எப்படி இருக்குது, உங்களுடைய மெட்டபாலிக் லெவல்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கா, சர்க்கரை நோய் இருக்கா, இல்லை அதிகமான உடற்பருமன் இருக்கா, அதிகமான உடல் எடை ஒபிசிட்டி இருக்கா, இல்லை மற்றவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் தைராய்டு லெவல்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய கருப்பையுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, உங்களுடைய எண்டோமெட்ரியல் லைனிங் எப்படி இருக்குது, கருப்பைக்குள்ளே எதுவும் கட்டிகள் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் உங்களுடைய ஏஎம்ஹெச் லெவலை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்தால் கூட இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு ஹார்மோனுடைய அளவும் ஒவ்வொரு அளவீடுகளும் சரியான முறையில் இருக்கும் பட்சத்தில் குறைவான ஏஎம்ஹெச் இருந்தால் கூட உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவளுடைய பூப்பு அடைந்த காலம் தொட்டு, அதாவது மெனார்க்னு சொன்ன வயதுக்கு வந்த பருவத்தில் இருந்து பூப்பு முடிவு காலம் வரை மெனபாஸ் வரைக்குமே அவங்களுடைய அந்த கருமுட்டை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுடைய கருமுட்டையினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதை கம்மி பண்ணுறது எப்படி? உங்களுடைய ஏஎம்ஹெச் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி கம்மி பண்ணலாம்? ஒரு 1/4 இன்ச் அளவு, 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் அளவு இஞ்சியை எடுத்து தோல் மட்டும் சீவிட்டு லைட்டாக தட்டி போட்டுட்டு கூட சன்னலவங்க பட்டை ஒரு 1/2 இன்ச் அளவு உடைச்சி அதோடு சேர்த்துட்டு கூட புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு அதில் சேர்த்து தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் 2 சிட்டிகையும் மிளகுத்தூள் 2 சிட்டிகையும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றுலையோ அல்லது உணவு சாப்பிட்ட பிறகோ ஒரு தேநீர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு டீ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய ஹை ஏஎம்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎம்ஹெச் உடைய அளவு ரொம்ப 9, 10, 12, 16 அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு குறையிறதுக்கு இந்த டீ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்தாலும் அதனுடைய குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசணி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய பம்கின் சீட்ஸை பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் 1 ஸ்பூன் வீதம் பொடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டே வரலாம். முதல் 15 நாட்கள் எடுத்தால் போதுமானது. அதாவது ஃபாலிக்ளோஜெனசிஸ் ஃபேஸில் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்தாலுமே உங்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஏஎம்ஹெச் அதிகமாக இருந்தால் அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான டீ எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கருமுட்டை எண்ணிக்கையுடைய குறியீடாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் உங்கள் பெண்மையை காக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இயற்கையாக தாய்மை அடைய தகுதியுள்ளவள் தான். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.